வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ். ஸோ என்னடா மைக்கெலாம் இருக்கு, என்னடா புதுசாக இருக்கு, பீக்கதே மைக்கெலாம் வச்சு எடுக்கிறீங்கன்னு பார்க்குறேன். மைக்கை பார்க்குறீங்க, கொஞ்சம் இருங்க மக்களே, மைக்கை ஏற்றிக்கிறேன். ஓகே, மைக்குனா இப்படி தான் இருக்கணும். மைக்கு ப்ரொஃபஷனல் மைக்கு வாங்கிட்டேன் மக்களே. மைக்கு மட்டும் இல்லை, சவுண்ட் கார்டோட சேர்த்தே வாங்கிட்டேன். ஏன் இந்த மாற்றங்கள்லாம் கேட்காதீங்க. எனக்கு இத்தனை வரைக்கும் இந்த தமிழ் பிக்சர்ஸ் இதில் தோணுனது என்னன்னா, என் மக்களுக்கு, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, என்னை பிடிச்சவங்களுக்கு நான் சரியாக ஆடியோ குவாலிட்டி கொடுக்கறதில்ல. நானும் பல ஆடியோ குவாலிட்டிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படிடா என்னது ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுறது, எப்படிடா ஆடியோ குவாலிட்டியை நம்ம இன்னும் மேலே இன்க்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த V8 சவுண்ட் கார்ட் பற்றி தெரிஞ்சிச்சு. சவுண்ட் கார்ட் என்ன காட்டல, அன்பாக்சிங் வீடியோ போகலாம் தான் நினச்சேன் மக்களே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எனக்கு தெரியலன்னு சொல்லி பூட்டி கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு போனாங்க. அதனால தான் நான் எடுக்க முடியல. ஓகே, அதனால தான் மக்களே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ இனிமேல் வரும். வளன்னு பேசாமல் இந்த வாரம் பீக் கதைக்குள்ளே எபிசோடுக்குள்ளே போயிடுவோம். இந்த வாரம் ஏன் புதிய வாரம்னா, நம்மக்கிட்ட ஒரு காலர்னா இல்லை, காலர் இருந்தாங்க மக்களே. ஆனால் எனக்கு ஏன் தெரியல, எனக்கு கால் ரெக்கார்ட் பண்ண முடியல. கால் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் காலர் வைப்பேன். அந்த வரப்போகிற காலர் என்கிட்ட அவங்க கதையை டிஎம் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா டைப் பண்ணல, வாய்ஸ் மெசேஜில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போது உங்கள்கிட்ட இதை காட்ட போகிற மக்களே. வளன்னு பேசாமல் வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸின் பேய் கதை சீரீஸ். வந்துட்டீங்களா மக்களே? இந்த மைக்கே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஓகே வாங்க, உங்களோட ஹெட்செட் ஹெட்பாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு ரெடி ஆகிக்கோங்க மக்களே. ஓகே, இப்போ நம்ம அவங்களோட பர்சனல் ஸ்டோரி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம் மக்களே. எல்லாம் அவங்களோட ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் பேரை இப்போ சொல்ல விரும்பல, அவரோட பேரை சொல்லணுன்ட்டு. சரி வாங்க, 1 2 3 லெட்ஸ் கோ. இந்த கதை பார்த்தீங்கன்னா எங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் அந்த கதை. ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அக்காவோட கல்யாணம். ஸோ அப்போ கல்யாணம் வீட்டில் தெரியாத ப்ரிப்ரேஷன் நிறைய ஓடிட்டுருக்கோம். அப்போ வருஷம் என்கேஜ்மெண்ட் வச்சாங்க. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டில் டேவானில் தான் வச்சாங்க. ஸோ அந்த டேவானில் எல்லாரும் வந்தாங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வந்தாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆளு, வயசானவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி நலுங்கு முடிச்சு எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஓகே, செகண்ட் டே ஓகே, தேர்ட் டே ஒரு மச்சான் ஒரு கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த கூலி உருட்டுறது நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இது நலுங்கு வச்சாங்க. ஸோ நலுங்கு வச்சதுக்கப்புறம் நலுங்கு வச்ச அந்த செகண்ட் டே இதுவுமே நார்மல். தேர்ட் டே அத்தில் அதெல்லாம் பிரச்சனை சிம்டம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதே சவுண்டு கேட்குறது தான் இருந்துச்சு. ஆனால் டே 2ல அந்த சவுண்டு கேட்குறது. ஸோ இப்போ என்ன தெரியுமா ப்ரோ ஆச்சு, தேர்ட் டேல நைட் எங்கள் அத்தை துணி துவைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. ராத்திரி மறுநாள் கல்யாணம், செகண்ட் டே நலுங்கு முடிச்சு மறுநாள் கால கல்யாணம். ஸோ கல்யாணம் முடிச்சு போகும் மாப்பிள்ளெல்லாம் இங்கே வருவாங்க சொல்லிட்டு ராத்திரி உட்காந்து அதெல்லாம் துணியை துவைச்சி காய போட்டுட்டு பாத்ரூம் பக்கத்து எங்கள் வீட்டு பாத்ரூம் ரூம் இருக்கும் ப்ரோ. அந்த ரூம்ல எல்லாரும் படுத்திருக்காங்க. எங்க அப்பா படுத்திருக்காரு. எங்க அப்பாவோட தலைமாட்டுக்கிட்ட ஏதோ ஒரு உருவம். ஆனா பொண்ணு எல்லாம் சொல்றேன், எங்க அக்கா சொல்றாங்க அது ஒரு பொண்ணு உருவம். அந்த உருவம் எங்க அப்பாவோட தலைமாட்டுக்கிட்ட அப்படி நிக்கிதான், முடிய பிடிச்சிட்டு. எங்க அக்கா அதை பார்த்து தூக்க கலப்பாதான் அப்படி தெரியும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. செகண்ட் டே கல்யாணம் என்ன நல்லபடியா முடிஞ்சு எல்லாம் முடிச்சு. செகண்ட் டே ராத்திரி அது ஒரு கூத்து பண்ணிச்சு. அந்த பேய் ஒரு கூத்து பண்ணிச்சு. அந்த பேய் பண்ண கூத்துனால யாரும் தூங்கல. என்ன தெரியுமா பண்ணிச்சு, எல்லாரும் கழுத்தையும் பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சு. கழுத்து பிடிச்சி அமுக்குது, அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. முக்கியமா எங்க அத்தைக்கு கல்யாணம் பொண்ணுக்கு எல்லாருக்கும் இதாக இருந்துச்சு. எல்லாரும் ராத்திரி தூங்கவே இல்லை.
எல்லாம் சாமி பாட்டை பாடிக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு அந்த விடிகாலில் அப்போ வந்து விடிகாலில் மணி வந்துட்டு 2 மணி அப்போ வந்துட்டு எல்லாம் யாரும் தூங்கலை, எல்லாம் உட்காந்து சாமி பாட்டை படிச்சுட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லிட்டு பயத்துல தான் இருந்தாங்க. ஏன்னா பயந்து எனக்கு அது வந்து கழுத்து பிடிச்சி நெரிக்குது. அதுவும் கல்யாண பொண்ணு வந்துட்டு எங்கள் அப்பாவோட அக்காவுக்கு வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்து இந்த கையில் அறுக்கிட்ட பக்கம் வந்து யாரும் வந்து அடிச்சு வீங்க மாதிரி இருக்கு, யாரும் அடிச்சு வீங்க வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து காலைல வந்து 6 மணிக்கெலாம் கோயிலுக்கு போகணும், என்னமோ நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, எல்லாரும் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்புனாங்க. குளிக்கிறதுக்கு கூட எப்படி தெரியுமா அந்த பெட்டு அந்த தலை முடி விரிச்சு போச்சுன்னு சொல்லி சொன்னால பாத்ரூம் பக்கத்துல ரூம் இருக்குன்னு, அந்த ரூமுக்கு யாரும் போல. எல்லாரும் வந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, குசினி வந்து கர்டன் போட்டுட்டு எல்லாம் வந்து கர்டன் போட்டுட்டு பாத்ரூம் கதவு திறந்து வச்சு குளிச்சாங்க. பாத்ரூம் கதவு வந்து திறந்து வச்சு குளிச்சாங்க. எல்லாம் பயம் தானே போகும். எங்க அது பாத்ரூம்ல வந்து கதவு மூணா ஏதாவது சாட்டிக்கிட்ட அப்புறம் தள்ளி விட்டுச்சுன்னா அது பெரிய இதா இருக்கும். அதனால அம்மா பண்ணிட்டு எல்லாம் வண்டியை எடுத்து நேரா போனாங்க. வீட்டுல சாமி வழக்கெல்லாம் எடுத்துட்டு தான் போனாங்க. எல்லாம் காடியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. போயிட்டு செந்தூர் காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இதை நடந்ததெல்லாம் அங்கே இல்லை சாமி கிட்ட சொன்னாங்க. சார் அவர் வந்துட்டு சொன்னார், நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் இன்னைக்குன்னு சொல்லி சொன்னார். ஸோ வந்து அவர் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாரு. ஸோ வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவர் வந்து கையில் வந்து வீட்டுக்கு வரும்போது கையில் வந்து ஒரு கனி, ஒரு குங்குமம், எலுமிச்சை பழம், அதான் வந்து மஞ்சள் எலுமிச்சை பழமும் வச்சுருந்தாரு, மஞ்சள் கலர் லெமனு அதெல்லாம் வச்சுருந்தாரு. முக்கியமாக வந்து இந்த தூள் வச்சுருந்தாரு, கூட்டு தூள் வச்சிருந்தாரு. ஆனா கூட்டு ஏன் வச்சிருந்தாருன்னு தெரியல. ஆனா கூட்டு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ வந்து அவர் வந்து கையில கூட்டுலாம் வச்சிருந்தாரு. ஸோ வந்து கூட்டு வச்சு அவர் வந்து இப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி தண்ணியில வந்து கலந்துட்டு அந்த கூட்டு தண்ணி வந்து சாமி மந்திரத்தை சொல்லி அந்த சாமி எங்க வீடு வந்து ஒரு அம்மன் சிலை இருக்கு. அந்த அம்மன் சிலை மேல வந்து குங்குமம் மஞ்சள் அந்த கூட்டுல ஊற்றும் போது அந்த எங்க பாட்டி ரூம், அதான் பாத்ரூம் பக்கத்துல ரூம் இருக்கும்னு சொன்னால அந்த ரூம்ல இருந்து கத்தி சாமால உள்ளூர் சத்தம் அப்படி கேக்குது. எங்க அத்தை வந்து உள்ள வந்து ரொம்ப பயப்படுவாங்க, பயந்த சுப்பாங்க. எங்க அத்தை வந்து அப்படி அழுந்து எங்க அத்தை வந்து மயக்கமே போட்டு விழுந்துருப்பாங்க. ஜஸ்ட் மிக்ஸில் கொஞ்சம் இதாகிடுச்சு எங்க அத்தைக்கு. எல்லாம் வந்து சொன்ன அப்புறம் வந்து சொல்றாங்க, ஏன் நோட்டுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த சாமி சொன்னாரு, அந்த பேய் வந்துட்டு எங்க வருஷமும் கல்யாணமும் செஞ்சாங்கல்ல ப்ரோ, அதுக்கு மேல செகுத்தாப்புல வந்துட்டு ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, பெரிய ஆலமரம். அதுல வந்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு காளியம்மன் கோவில் இருக்காங்க. காளியம்மன் கோயில்ல இருந்து பேயெல்லாம் ஓட்டி அந்த இதுலதான் வந்து கட்டுவாங்களாம். கட்டி அந்த இதுலதான் போடுவாங்க. ஸோ வந்து அந்த இதுலலாம் வந்து தண்ணி வச்சு கட்டுற பேய் தான் அது. ஆனா அது திரும்ப இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இது எங்க அக்கா வந்து கேட்டாங்க, இது எப்போ உங்களுக்கு தெரியும். அப்பதான் வந்து அந்த சாமி சொன்னாரு, நான் இதுக்கு முன்னாடி அந்த கோயில்ல வேலை செஞ்சவன் தான், நான் இதுக்கு முன்னாடி அந்த கோயில்ல தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலுக்கு மாறி வரலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது அவர் வந்துட்டு ஒரு ரிச்சுவல்லாம் பண்ணி அந்த ஆன்மாவை வந்து திரும்பி ஒரு கண்ணியில அடைச்சி வச்சுட்டாங்க. திரும்பி வந்து நல்லா வெளியவே வர முடியாத மாதிரி செட்டிங்லாம் பண்ணி கட்டி செந்தில் காளியம்மன் கோயிலே வந்து போட்டேன். எல்லாத்தையும் வந்து அந்த இதுல கட்டலைன்னா அது வந்து தீவான்னு சொல்லி அங்க கட்டலை, அவர் வந்துட்டு அங்க காளியம்மன் கோயில கட்டிட்டாரு. அதுல ஆக்சுவலி என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா முக்கியமா அந்த வந்துச்சான். எல்லாரும் வந்து கல்யாணம் எல்லாம் வந்து தலை மல்லிப்பூல வச்சிருப்பாங்கல்ல ப்ரோ, அது வந்து ஜாதி மல்லிலாம் பல ஊருக்கு வாசம் வரும்னு சொல்லிட்டு அந்த வாசத்துக்கே வந்து அவர் வந்து அப்படியே வந்து பின் தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து பின் தொடர்ந்து வந்ததுனாலதான் வந்துட்டு அது வந்து வந்துருச்சு, அது வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து அதனாலதான் வந்து பேய் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க சொல்லிட்டோம், திரும்பி கூட அந்த இடத்துல தலை வச்சு படுக்க மாட்டோம்ட்டு. அவ்வளவுதான் ப்ரோ கதை. பாய் ப்ரோ.
சாரி மக்களே. மைக்கு மைக்கு வச்சு பேசாம போயிட்டேன். ஓகே, அவர் சொல்லியிருந்தாரு மக்களே. ஆனால் அந்த கடை வந்து ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அவரோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா மக்களே, அவர் வந்து வெளியே போயிட்டு இருந்தார். வெளியே போகிற டைமில் தான் வெளியே போகிற குடும்பத்தோட வெளியே போகிற டைமில் தான் அவர் வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அமைச்சாரு. நான் கால் பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் காலிங் வேணாம் ப்ரோ, கால் பண்ணுறேன், என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ண எரேன்னு காமிக்குது, அதனால தான் ப்ரோ நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொன்னேன்னு சொன்னார். ஓகே மக்களே, நல்ல கதை தான். ஆனால் இந்த கதைக்கு வந்து இந்த கதை கிடச்சிருச்சு தம்ப்நெயிலுக்கு. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தம்ப்நெயிலில் என்ன மாதிரி கதையை வச்சு இது பண்ணுறேன்னு. இந்த கதையை நீங்களும் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த கதை பிடிச்சிச்சுன்னா ஐ லைக் தி ஸ்டோரி வெரி ஹாண்ட் பண்ணி என்னமோ உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தமிழ் பிக்சர்ஸ் பேய் கதை எபிசோட ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். என்னடா அவ்வளோதான் முடிஞ்சான்னு நினைக்காதீங்க. ஒரு மிக சிறப்பான ஒரு பேய் கதையை நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன். ரியாக்ஷன் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன் வித் தமிழ் பிக்சர்ஸ். ஸோ ஓகே மக்களே, எத்தனை பேர் பேய் டைரி இந்த பாட்காஸ்ட் கேட்பீங்க தெரியாது. இப்போ கூட நீங்கள் ஷாக்கில் அவைலபிளாக தான் இருக்குது. நான் கூட ஷாக்கில் தான் கேட்குறேன். ஷாக்கில் அவைலபிள் தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியல இந்த மாதிரி கதையை நம்ம வந்து எடுத்து நம்ம சேனலில் போடலாமானே. ஆனால் பல பேர் போடுறாங்க. சரி நம்மளும் போகிற பக்கம் போட்டுருவேன்னு சொல்லி நம்ம பேய் கதை என்னது பேய் வேட்டி செஞ்சார் எஸ்ட்ரோ ஆன் டிமாண்டில். நான் பார்ப்பேன் நண்பர்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நம்ம லிங்கேஷ் அண்ணன் வந்து ஒரு புதுசாக ஒரு பேய் டைரின்ற பாட்காஸ்ட் எப்போலேருந்து ஆனால் இடைப்பட்ட காலத்துலேருந்து பாட்காஸ்ட் பண்ணியிருக்காரு, பேய் டைரி பாட்காஸ்ட். அந்த பாட்காஸ்ட் தான் இப்போ நம்ம கேட்டு ரெக்கார்ட் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏன் கூட எத்தனை பேர் இந்த கதையை கேட்க ஆவலாக இருக்கீங்க? எப்படி யூடியூப்பில் தேனா கூட கிடைக்காத கதையை வந்து நான் எடுத்து வந்து வச்சுருக்கேன். சரி வாங்க கேட்போமா? 3, 2, 1 லெட்ஸ் கோ. அண்மையில் ஒரு குடும்பத்தை பார்த்து சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க சொன்ன இந்த கதையும் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவமாக இருந்தது. கல்லூரி காலத்திலேருந்து இருவரும் காதலிச்சிருந்திருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி, அவங்க பிளான் பண்ண மாதிரி வீடு, காடி, திருமணம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்றைய காலத்திற்கு வந்து ஒரு வீடு, ஒரு காடி, ஒரு விமர்சையான ஒரு திருமண விழா, இதையெல்லாம் முடித்தோன்னே நம்ம என்ன நினைப்போம்? லைஃப் செட்டில்னு. எல்லா நேரத்துலேயும் விதி என்ற ஒரு மாய விளையாட்டில் நம்ம நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. இந்த கணவன் மனைவிக்கும் இப்படி தான் நடந்தது. திருமணம் ஆகி ஒரு வருடத்தில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. படித்த படிப்புக்கான வேலை, நல்ல வேலையில் இருக்கிறதுனால நல்ல சம்பளம், அழகான வீடு. இதுக்கப்புறம் என்ன? வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு பெண் குழந்தையோட தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து சந்தோஷமாக குடும்பத்தோடு குதூகலமாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அதீத அன்புனால் இந்த கணவன் மனைவி இருவருமே அடுத்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த மனைவியும் கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க. வழக்கமாக எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஆசை தான். கருவில் வளரும் அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளணுன்றது வழக்கமாயிடுச்சு. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் எஸ் இஸ் அ குட் நியூஸ். அவங்க எதிர்பார்த்த ஆண் குழந்தை கருவில் வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த எதிர்பார்த்த இந்த வரம், அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நிலைக்கலை. ஒரு தூர பயணம் போயிட்டு வரும் பொழுது அந்த கணவர் துரதிர்ஷ்டவசமாக விபத்தில் சிக்கி அங்கேயே இறந்திருக்கார். ஸ்பாட் அவுட். ஒரு 7-8 வருஷ திருமண வாழ்க்கை, 5-6 வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை, தான் விரும்பி காதலித்து பார்த்து திருமணம் செய்து கொண்ட மனைவி, இறந்தவருடைய அம்மா, இவங்க எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னும் பிறப்பதற்கு ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு விபத்தில் இறந்துட்டார். எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பொழுது அடுத்த விஷயமும் நல்லபடியாக நடக்கும்ன்ற எண்ணத்தோட நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த தாய்க்கு, அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவன் ஒரு விபத்தில் துரதிர்ஷ்டவசமாக இறந்துட்டாருன்றது ஒரு பேரதிர்ச்சி. தன்னுடைய கணவன் தவறிட்டார்னு மனைவியும், தன்னுடைய மகன்
இறந்துட்டான்ற வேதனையோட ஒரு தாயும் இருக்கிற பட்சத்தில் இன்னும் மெச்சூர்ட் ஆகாத ஒரு வயசில் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இன்னும் தன்னுடைய தந்தையோடைய பாசத்தை முழுமையாக அனுபவித்து முடிக்க முடியாத ஒரு பருவம். இந்த நேரத்தில் கணவனுடைய இறப்பு. இறந்த உடனே வீட்டுக்கு சடலத்தை கொண்டு வந்து கதறி அழுது புலம்பி அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் குடும்பத்தினர், நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ் ஏதோ எப்படியோ அவரை தகனம் செஞ்சிட்டாங்க. பிறகு அந்த குழந்தையும், பிறகு அவங்க எதிர்பார்த்த அந்த ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு. இது வரைக்கும் இது ஒரு சோகமான ஒரு சம்பவம், ஒரு அனுபவம். கேட்பவர்களுக்கு இது ஒரு சோகமான கதை. ஆனால் இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த வீட்டில் ஒரு சில மாற்றம்னா சாதாரணமான மாற்றங்கள் கிடையாது. கண்கூடாக ஒரு சில அமானுஷ்யமான மாற்றங்கள். பிறந்த குழந்தைகள் எப்பொழுதுமே அழும். அது பசிக்காக இருக்கலாம், பூச்சி கடிச்சிருச்சுன்னு அழகலாம், இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அழலாம், கனவு கண்டுட்டு அழலாம், தூக்கம் கலைஞ்சிருச்சேன்னு சொல்லி அழலாம், இல்லை தாயோ தந்தையோ இல்லை யாராச்சும் ஒரு ஆள் தன்னை தூக்கி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அழலாம். அதுதான் மழலை. ஆனால் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது தானாக சிரிக்கிறது. அழுது கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர்னு தூக்கம் வரும்பொழுது பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் குழந்தை. இந்த மாதிரியான சம்பவங்களை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில். இதை அந்த வீட்டில் இருந்த இறந்தவரின் தாய், இறந்தவரின் மனைவி இருவருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவனா சிரிக்கிறான், அப்புறம் அவனா அழுகுறான், கொஞ்ச நேரம் சேர்ந்து அவனே சிரிக்கிறான், யாரோ அவங்கள்ட்ட விளையாடுற மாதிரி செய்கை காட்டுறான் அப்படின்னு இருவருமே இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருந்திருக்காங்க. யாராவது ஒரு குழந்தையை தூக்க போனோம்னா, தூக்குற மாதிரி கை காமிச்சானா கண்டிப்பாக அந்த குழந்தை ஆர்வமாக அவங்களுடைய ஆம்ஸை தூக்குவாங்க. இது வழக்கமாக நம்ம எல்லார்ட்டையும் பார்க்குற ஒரு கெஸ்டர். ஒரு குழந்தையை நம்ம தூக்க முயற்சிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நம்மிடம் வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பட்டுன்னு குழந்தைகள் முகத்தை திருப்பிக்கும், இல்லை அவங்க யார் கூட இருக்காங்களோ அவங்கள கட்டி பிடிச்சிக்குவாங்க, என்னை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கெஸ்டர் இருக்கும். அதுவே அந்த குழந்தைக்கு நம்மக்கிட்ட வரணுன்னா நம்ம தூக்குற மாதிரி கெஸ்டர் பண்ணாலே அவங்களும் அதே மாதிரி கெஸ்டர் காட்டுவாங்க. அந்த மாதிரி தருணத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கூப்பிட்டோன்னே ஒரு குழந்தை வந்துருச்சு, அந்த குழந்தையோட பார்வையில் நாம் பாசக்காரங்களாவோ அந்த குழந்தைக்கு பிடித்தவராகவோ நம்ம இருக்கமே என்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த கெஸ்டர்ஸ் யாருமே இல்லாத அறையில், யாருமே இல்லாத தருணத்தில் ஒரு குழந்தை செய்யும் பொழுது பலருக்கும் ஒரு அதிர்ச்சி இருக்கும்ல. இந்த குழந்தை யாருக்கிட்ட விளையாடுது, யாருக்கிட்ட பேசுது, யாருக்கிட்ட செய்கை காட்டுதுன்ற ஒரு பயம் இருக்குமில்ல. இந்த பயம் அந்த மனைவிக்கும் இறந்தவரின் தாய்க்கும் இருந்தது. இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியாகவும் வியப்பாகவும் இருந்தது. வீட்டில் வேறு ஏதாவது சக்திகள், வேறு ஏதாவது சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. இதிலிருந்து வெளியாகணும், ஒரு சில மாற்றங்கள் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சில நாட்கள் அண்ணன் வீட்லேயும், ஒரு சில நாட்கள் அக்கா வீட்லேயும், இப்படி அவங்க அதிகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் சரி, அதாவது குறிப்பிட்ட அந்த வீட்டில் தவிர்த்து வேறு எங்கே போனாலும் சரி, அந்த குழந்தையோட அந்த கெஸ்டர் யாரோ தூக்க வந்தாங்கன்னா எப்படி அந்த குழந்தைகள் கெஸ்டர் பண்ணுமோ அதுபோல் அவருடைய மகன் அடிக்கடி கையெல்லாம் உயர்த்தி விளையாடுவது போலலாம் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக யாருமே இல்லாத பட்சத்தில் தொட்டியில் தூங்கும் பொழுது தூங்கின குழந்தை திடீர்னு எழுச்சு சிரிக்குமா.
எட்டி பார்த்தோம்னா யாரு கூட விளையாடுற மாதிரியான கெஸ்டர்ஸ், சைகைகளை காட்டுமா. சரி, குழந்தை வந்து இந்த மறுநாள் இருக்க முடியாது எல்லாத்தையும் மக்களே, ரசிக்கிற பயந்து போயிடுவேன். ஒரு பருவம். தனக்கு பிடிச்ச வர்ணத்தை பார்த்தால் குழந்தை சிரிக்கும். ஏதோ ஒரு பொருளை கையில் கொடுத்தா கூட அந்த பொருளையும் விளையாட்டு பொருளாக மாற்றி அதை வச்சு விளையாடி தன்னை தானே சந்தோஷப்படுத்திக்கிற பருவம் தான் அந்த குழந்தை பருவம். இப்படியெல்லாம் நினச்சிட்டு அவங்க இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. காரணம், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிருச்சு. இதற்கு ஒரு நாள் அவங்களே எதிர்பார்க்க முடியாத ஒரு பதில் கிடைத்தது. மேல் மாடியில் அவங்களோட பெட்ரூமில் தூங்கும் கட்டிலுக்கு பக்கத்திலே அந்த குழந்தையோட தொட்டிலில் குழந்தைய தூங்க வச்சுட்டு கீழே தன்னோட மாமியாரோட பேசிக்கிட்டு தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் திடீர்னு குழந்தை சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த மனைவி தன்னுடைய முதல் மகள்கிட்ட, மா நீ போய் மேலே பாரு, ஐயா எழிஞ்சிட்டானான்னு, அப்படி பசிக்குது அப்படின்னா பக்கத்தில் டாய்ஸ் இருக்கும், பால் இருக்கும், கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய 7-8 வயது நிரம்பிய மகள்கிட்ட சொல்லும் பொழுது மேலே சென்ற மகள் திரும்பி வந்துட்டு விளையாடிக்கிட்டே வந்திருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இறங்கி வந்திருக்காங்க. இவங்க திரும்ப கேட்டிருந்துருக்காங்க, ஐயா எழுஞ்சிட்டானா, சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு. ஆமாம் எழுஞ்சிட்டா, ஐயா எழுஞ்சிட்டா, அப்பா கூட விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த மகள் சொல்லும் பொழுது இவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு. இவங்க 2 பேருக்குமே பெரும் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. குழந்தை அப்பா கூட விளையாடுறது, குழந்தை அப்பா கூட விளையாடுதுன்னு இந்த குழந்தை சொல்லும் பொழுது தன்னுடைய தம்பி அப்பா கூட விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லும் பொழுது இவங்களால நம்பவும் முடியல, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. காரணம், குழந்தையின் தந்தை ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமா மக்களே, அவங்க அப்பா இறந்துட்டாரு தானே சொன்னாரு. ஆத்மாக்களை வந்து மிருகங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தைகளாலும் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. பிறந்த குழந்தை தன்னுடைய தந்தையை ஏதோ ஒரு ஆற்றலில் பார்க்கும் பொழுது இந்த 7-8 வயது குழந்தையும் இறந்து போன தன் தந்தையை பார்த்து கொண்டு தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த இவங்க காலப்போக்கில் தான் உணர்ந்திருக்காங்க. அறைக்கு சென்று பார்க்கும் பொழுது அந்த குழந்தை யார் கூட விளையாடுற மாதிரியே தான் இருந்திருக்கு. தன் மகனை இழந்த தாயார் இருவருமே அந்த அறையில் அந்த ரூமில் போயிட்டு கெஞ்சிருக்காங்க, அழுதுருக்காங்க. இருந்தீங்கன்னா உருவத்தை காட்டுங்க, ஏன் குழந்தைகிட்ட மட்டும் எங்கள்கிட்டே வாங்க அப்படின்னு கெஞ்சி அழுதுருக்காங்க. இந்த அலறல், அழுகை இதை கேட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருந்தவங்களாம் வீட்டில் ஏதோ அசம்பாவிதமோன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்க்கும் பொழுது நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. சில பேர் நம்பியிருக்கலாம், சில பேர் நம்பாம கூட இருந்திருக்கலாம். நம்பாதவங்களும் இருப்பாங்க. இந்த கதையை அவங்க என்கிட்ட சொல்லும் பொழுது அந்த குழந்தை பக்கத்தில் தான் இருந்தது. அந்த பெண் குழந்தை இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் புதிதாக கேட்குற மாதிரி இல்லாமல் நடந்தது தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையாகவே இருந்தது. பேய் இல்லை, பிசாசு இல்லை, ஆத்மாக்கள் இல்லை, ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ரீஇன்கார்னேஷன், அதாவது மறுபிறவி. இப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் நம்பாதவங்க இதை வெறும் கட்டுக்காதன்னு சொல்லலாம், கற்பனைன்னு சொல்லலாம், திரிக்கப்பட்ட நான் நம்புறேன் மக்களே. இல்லை கணவனையே நினைத்து நினைத்து, மகனை நினைத்து நினைத்து அவங்களுடைய கற்பனை என்று கூட சொல்லலாம். ஆனால் ஒரு குழந்தை, ஒரு 7-8 வயது நிரம்பிய குழந்தை தன்னுடைய பிறந்த குழந்தையோடு, பிறந்த தன்னோட தம்பியோடு விளையாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்றது கொஞ்சம்
அது கண்டிப்பாக போய் யோசிக்க வேண்டிய கிடையாது. விஷயம். யோசிக்க வேண்டிய சில விஷயம் தான் வேலைகளை மேலே. நம்ம படிக்கிறது, பார்க்கறது, கேட்பது எல்லாமே நம்ம புத்திக்கு எட்டும் அளவுக்கான செய்திகள் மட்டும்தான். ஆனால் இந்த பிரபஞ்சம், இயற்கை, நமக்கும் மேலே இருக்கிற ஒரு சக்தி, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. இதை அவங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது பல விஷயங்கள் 100% சொன்னாங்க. கரெக்ட். ஒரு சில விஷயங்கள் ஒரு சில மத நம்பிக்கைக்கு உட்பட்டதனாலும் ஊடகத்துடைய கட்டுப்பாடு குறித்து சில விஷயங்களை நான் இதில் பகிர்ந்து கொள்ளலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பல கருத்துக்கள் உண்டு. ஆனால் என்னுடைய கேள்வி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பாட்காஸ்ட்டை கேட்டிங்கன்னா உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்களிடம் பதிவிடலாம். இது பேய் டைரி சீசன் 4. பேய் டைரி சீசன் 4. ஓகே. எனக்கு அஃப்கோர்ஸ்லி இந்த கதையை வந்து நான் இப்போ தான் கேட்குறேன். ஏன்னா இது பேய் டைரி இப்போ வந்து ஷார்ட் பாட்காஸ்ட்டில் வந்து நான் வந்து சீசன் 8 வரைக்கும் பார்த்தேன். ஆனால் எதுக்கு நம்ம உடனே கீழே போய்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து போனோம் சொல்லுதா, ஸ்டார்டிங்லேருந்து சீசன் 4 எபிசோட் 2 வந்து கேட்டது. இந்த டைட்டில் த கோஸ்ட் ஆஃப் த ஃபாதர். நான் அப்பயும் நினச்சேன், அந்த அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போகும்போது நினச்சேன் அவர் கண்டிப்பாக ஆவியை வந்து அவங்க குடும்பத்துக்கு நல்லது செய்வார்னே. அதே மாதிரி தான் மக்களே. ஆனால் ஒன்று சொன்னாங்களே, குழந்தை நடுராத்திரி வந்து ஏஞ்சி சிரிச்சுக்கிட்டுலாம் யாரு கூட விளாண்டுருக்க மாதிரி, எட்டி பார்த்து விளாண்டுருக்க மாதிரினா கண்டிப்பாக ஆடி போயிடுவேன். ஐயோ, சும்மா வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லையும் அந்த மாதிரி தம்பி இருக்காங்க, பிறந்து இப்போ தான் 2 மாதம் 3 மாதம். அவங்களும் இந்த மாதிரி தான் யாரோ உட்காந்துருக்க மாதிரி, அவங்க சிரிச்சுக்கிட்டு யாரு கூட விளாடுற மாதிரி இருந்துச்சுன்னா நடுராத்திரி, நான் டேல சொல்ல மக்களே, நடுராத்திரி 3:20 மணிக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் இந்த கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் மக்களே, சாத்தி வச்சுருவோம். ஓகே, அவ்வளோதான். இந்த பேய் கதை எபிசோட் 2 முடியுது. பேய் கதை எபிசோட் 2ன்னு சொல்லும் போது எபிசோட் 2 ஏற்கனவே நான் வெளியே இருக்கணும். ஏன்னா என்கிட்ட எதுக்குமே இல்லை. அதான் இருக்கேடா மைக்கு, இது ஏன்டா இப்போ கொண்டு வந்தேன்னு கேட்குறீங்கன்னா, நான் இப்போ தான் வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் சொன்னல, நான் இப்போ தான் வாங்கினேன். இன்றைக்கி தான் அன்பாக்ஸ் பண்ணி இன்றைக்கி தான் நான் போட்டு இப்போ தான் மொதல் வீடியோ எடுக்கிறேன் இதை வச்சு. ஆனால் மக்களே, டாக்ஸ் வீடியோ ஒரு மணி தெரியல. ஏன்னா டாக்ஸ் வீடியோ எடிட் பண்ணும் போது சில வீடியோஸ்லாம் கரப்ட் ஆயிடுச்சு, சில ஆடியோ ஃபைல்ஸும் வர மாட்டேங்குது, மீம்ஸ் ஃபைல்ஸ்லாம் காப்பிரைட்னு காமிக்குது. நான் ஏற்கனவே ப்ரீமியர் அப்லோட் பண்ணேன், காப்பிரைட் காமிச்சிட்டேன். அதனால் வருமானு தெரியல. ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து தேர்ஸ்டே எடுத்துக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு ஃப்ரைடேல, அதை போய் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் சாட்டர்டே தான் பார்ப்பீங்க. எதுக்கு வள பேசிக்கிட்டு சீக்கிரம் அவுட்ரோ போட்டுருப்பா, எனக்கு சொல்கிறது கேட்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிக்சர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் இதுக்கப்புறம் வர சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே மக்களே, பை ஃப்ரம் தமிழ் பிக்சர்ஸ். Ciao.